Just looking like a wow. So beautiful, so வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிருக்க ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன் மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சேஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். வெறும் 10 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிரிக் ஷோ ஆகும். அடுத்தது வந்து ஒரு 3 ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃபெக்ட் எல்லாமே அதிலே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் எல்லா ஃபோட்டோவுமே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 3 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.